நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேல ஓட்டுகள் வாங்கின ஒரு தொகுதி. அது கிட்டத்தட்ட சீமானே திரும்பி பார்த்தார் அந்த வெற்றியை. ஒரு கொள்கை தலைவரே கொடுத்த ஒரு மாவட்டம். பட் அங்கே தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த தலைமைத்துவத்தையும் இதுவரை உருவாக்கல. சிவகங்கை தொகுதி அப்படின்னு நீங்க பார்த்தாலே அந்த தொகுதிக்குள்ள கணிசமான அளவுக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி மக்கள் தான் இருக்காங்க. நீங்க சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியை சிதைத்து விட்டு தான் வருது. இங்கே என்னென்னா தமிழக வெற்றி கழகத்தை நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி நிற்கிறக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடியும். கடந்த முறை இந்த தொகுதியை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒதுக்குனாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவர்கள் விரும்பக்கூடிய தொகுதியாக தான் இந்த தொகுதியை வச்சிருக்காங்க. அதிமுக களம் காணுகிற பொழுது கம்யூனிஸ்டும் களம் காணலாம், நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 4 தொகுதிகளை கொண்டது சிவகங்கை மாவட்டம். இந்த 4ல் அதிமுக ஜெயிச்ச ஒரே தொகுதி தான். இன்றைய கால ஓட்டத்தில் அதிமுக கூட்டணி கொஞ்சம் அங்கே முங்கி தான் இருக்குன்னு பார்க்குறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை இந்த தொகுதியை தான் போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுக தரப்பு பெரிய கருப்பன் அவர்களும் ராஜகண்ணப்பன் அவர்களும் ஒரே மண்டலத்தை, ஒரே பகுதியை, ஒரே பிராந்தியத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் 2 பேரும் செல்வாக்கா இருக்காங்க. அந்த பிளே யாரை பாதிக்கும்னா அங்கே தமிழக வெற்றி கழகத்தை பாதிக்கும். மானாமதுரையை பொறுத்த வரைக்கும் அந்த தனி தொகுதியில் பட்டியல் சமூக மக்கள்கிட்ட யாரால் அதிக செல்வாக்கு பெற முடியுதோ அவர்கள் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதான் களச்சூழல் யதார்த்தம். அதே நேரத்தில் தேவேந்திரோட வேளாளர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சியும் ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சிக்கும் அடித்தளம் இருக்கக்கூடியது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா அது கூட்டணியோ தாவேகாவோ நாம் தமிழர் 4 முனை போட்டி அப்படின்னு களம் வருகிறப்ப நீங்க களம் எப்படி மாறும்னா Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். பல வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம். வீரமங்கை வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள் போன்ற பல வீரர்கள் பிறந்த மண் சிவகங்கை மண். அப்படிப்பட்ட சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அந்த 4 சட்டமன்ற தொகுதியில் கள நிலவரம் எப்படி இருக்குது, யார் யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சாமிநாதன் சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சிவகங்கையில் இருக்க 4 மாவட்டத்தில் கள நிலவரம் எப்படி சார் இருக்குது, யார் யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது? நீங்கள் சிவகங்கையை பற்றிய அறிமுகம் போதே ஒரு விஷயம் சொன்னீங்க. வீரமங்கை வேலு நாச்சியார் அவதரித்த மண் அல்லது பிறந்த மண் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டீங்க. அப்படி பார்த்தா தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை தலைவரை கொடுத்த மண். கிட்டத்தட்ட அவர்கள் 5 பேரை கொள்கை தலைவராக முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. அந்த கொள்கை தலைவர்களில் ஒருவர் வீரமங்கை வேலு நாச்சியார். அப்படிப்பட்ட மண் அது. பட் அங்கே தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த தலைமைத்துவத்தையும் இதுவரை உருவாக்கல. ஒரு கொள்கை தலைவரே கொடுத்த ஒரு மாவட்டம். அங்கே தனித்து எனக்கு தெரியலை. ஒரு ஊடகவியலாளராக நம்ம அலசுகிற பொழுது சிவகங்கைக்குள்ளே யார் இருக்கா, பெரிய ஆளுமையாக யார் விழுந்து வர கட்சி இருக்குது, வலுவாக இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, பெருங்கூட்டம் இருக்காங்க, ஓட்டு போடுவாங்க, மக்களும் ஓட்டு போடுவாங்க. பட் யார் வேட்பாளர் அப்படிங்கிறதுல தாவேக்கா கொஞ்சம் ஒரு சின்ன பிணக்கத்திலையும் சுணக்கத்திலையும் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறேன். அதிமுகவில் இந்த தொகுதி கிட்டத்தட்ட 4 தொகுதிகளை கொண்டது சிவகங்கை மாவட்டம். இந்த 4ல் அதிமுக ஜெயிச்ச ஒரே தொகுதி தான். தொகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏவா செந்தில்நாதன் இருந்துட்டு இருக்காரு. அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவர் மீண்டும் இந்த தொகுதியை கேட்குறார். அப்போ அவருக்கு மீண்டும் ஒதுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏ நல்லா தான் செயல்படுறாரு. அந்த பகுதிகளில் அவருக்குன்னு ஒரு சுய செல்வாக்கம் இருக்குது. பட் இருந்தாலும் பாஜகலையும் இந்த தொகுதியை குறிவைக்கிறாங்க. பாஜக மேப்பல் சக்தி அப்படிங்கிறவர் இந்த தொகுதியை குறிவைக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இங்கே வந்தவர், பாஜகவுக்கு வந்தவர். பெரிய கருப்பனுக்கும் இவருக்கும் இருந்த முரணில் தான் இவர் நேரடியாக அப்படியே பாஜகவில் இணைகிறாரு. அவர் பாஜகலையும் ரொம்ப வலுவான நபரும் கூட. நம்ம மேப்பல் சக்தி இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு கேட்குறார். அவர் பாஜக கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணிங்கிறப்ப அதிமுக சிட்டிங் தொகுதியை விட்டு கொடுக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அதே நேரத்தில் அவங்களோட ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சிவகங்கை செந்தில்நாதன் அவரோட சொந்த ஒரு தேவக்கோட்டை. அவர் அப்படியே தன்னுடைய தொகுதி பக்கமாக காரைக்குடிக்கு அவர் மைக்ரேட் ஆகி இங்கே மேப்பல் சக்தியும் நின்னாங்கன்னா 2 தொகுதியுமே அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒருவேளை வலுவாயிடலாம். பட் இது எல்லாமே பாஜக வைக்கக்கூடிய வியூகங்கள் நான் சொல்கிறேன். பாஜக இப்படி ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. மற்றபடி செந்தில்நாதனுக்கு தொகுதிக்குள்ளே நல்ல வலுவான அடித்தளம் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் வேட்பாளராக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நகர செயலாளர், அது மட்டும் இல்லாமல் அந்த சிவகங்கை நகராட்சியினுடைய தலைவராகவும் இருக்கார் துரையானந்த். துரையானந்தை பொறுத்தவரை அந்த சிவகங்கை தொகுதி அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே அந்த தொகுதிக்குள்ளே கணிசமான அளவுக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி மக்கள் தான் இருக்காங்க.
ஸோ அந்த பகுதி மக்கள்கிட்ட நல்ல பரிச்சயமானவர். நீங்கள் நகராட்சி சேர்மன் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அந்த ஊரில் கூடிய அனைத்து வார்டுகளில், குக்கிராமங்களில், அங்கே உள்ள இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய ஒவ்வொரு வார்டில், தெருவில் எல்லாருக்கும் யாரை தெரியுதோ இல்லையோ நம்ம ஊர் சேர்மன் யாருன்னு தெரியும். அந்த அறிமுகம் போதும், அந்த அறிமுகத்தில் நமக்கு சீட்டு கிடைச்சா நிற்கலான்னு துரையானந்தும் காய் நகர்த்துறாரு. கடந்த முறை இந்த தொகுதியை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒதுக்குனாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவர்கள் விரும்பக்கூடிய தொகுதியாக தான் இந்த தொகுதியை வச்சிருக்காங்க. ஏன்னா சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக களம் காணுகிற பொழுது கம்யூனிஸ்டும் களம் காணலாம், நல்லா இருக்கும், நமக்கு போன முறை குறைவான வாக்கள் வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த காலத்தில் அந்த தொகுதியினுடைய பாரம்பரியத்திலையும் இடதுசாரிகள் வெற்றி பெற்ற வரலாறு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் கம்யூனிஸ்டுகளும் இந்த தொகுதியை குறிவைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைய கால ஓட்டத்தில் அதிமுக கூட்டணி கொஞ்சம் அங்கே முந்தி தான் இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா கம்யூனிஸ்டுகள் தான் போட்டியிட போகிறாங்க. செலவு போன்ற விஷயங்களில் கம்யூனிஸ்டுகள் கொஞ்சம் கையடக்கத்தோடு இருப்பாங்க. கையடக்கத்தோடுன்னு நான் சொல்கிறது வந்து அவர்கள் தேர்தல் ஆணைய விதிகளுக்கு உட்பட்டு இருப்பாங்க. பட் அதிமுக கொஞ்சம் அதில் முந்தி ஓடுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? களம் யாருக்கு சாதகமாக இருக்குது? ஒரு முக்கிய புள்ளி கூட இங்கே போட்டிடுறாங்கன்னு கூட நியூஸ் வருது, அது உண்மைதானா? ஒரு முக்கிய புள்ளின்னு நான் பார்க்கல, 2 முக்கிய புள்ளிகள் நான் பார்க்குறேன். அந்த கோணத்தை நான் அடுத்த ஒரு கோணமாக நகர்த்துறேன். அது என்னதுன்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல காரைக்குடி சட்டமன்ற தொகுதி ரொம்ப மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி. அது ஏன்னா பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேலே ஓட்டுகள் வாங்கின ஒரு தொகுதி. அது கிட்டத்தட்ட சீமானே திரும்பி பார்த்தார் அந்த வெற்றி. என்னடா இது இவ்வளோ பேர் நமக்கு அந்த ஊரில் மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு சீமான் அவர்களே ஆச்சரியமாக பார்த்த தொகுதிகளில் ஒன்று அந்த காரைக்குடியை உள்ளடக்கிற அந்த நாடாளுமன்ற சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி. அதில் காரைக்குடியில் மட்டும் எடுத்த ஓட்டு எவ்வளோ தெரியுமா? நாம் தமிழர் கட்சி 28,096 ஓட்டு எடுத்தாங்க. காரைக்குடியில் மட்டும் 28,096 ஓட்டு எடுத்தாங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் இன்னொரு பிரபலத்தை மனதில் வைத்து கேட்டிருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், சீமானியே அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்க கூடாது. அவரோட சொந்த மாவட்டம் கூட இதில் உள்ளடக்கி, சொந்த மாவட்டமே இதில் உள்ளடக்கி இருக்கு. 28,096 ஓட்டு அந்த தொகுதியில் சீமான் கைகாட்டிய நபரே வாங்குறாருன்னா, சீமான் வந்து தன்னுடைய விருப்ப தொகுதிகளில் அவர் 3 தொகுதிகள் பட்டியல் எடுத்து வைத்திருக்கிறார். அதில் ஒன்றாக காரைக்குடியும் இருக்கு. ஏன்னா 28,096 ஓட்டு எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை இப்படி அனலைஸ் பண்ணி பாருங்களேன். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, அது கூட்டணியோ தாவேகாவோ, நாம் தமிழர் 4 முனை போட்டி அப்படின்னு களம் வருகிறப்ப நீங்கள் வந்து களம் எப்படி மாறும்னா, ரொம்ப எலெக்ஷன் க்ளோஸில் ஒரு 40,000 ஓட்டு 50,000 ஓட்டு இருக்கிறவங்க ஜெயிக்கிற சூழல் கூட வரலாம். ஒருவேளை ஒரு விஐபி எல்லாம் எல்லாத்தோருமே களம் காண்கிறப்ப 2016 அப்படிதான் இருந்துச்சு. ஸோ சீமான் அவர்கள் கூட இந்த தொகுதியை தான் நிற்கலாம் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு தொகுதி பட்டியல் கூட அங்கே வச்சு பண்ணாரு. அதனால வந்து சீமான் அவர்களுக்கும் இந்த தொகுதி மேலே ஒரு ஆர்வம் இருக்கு. ரெண்டாவதாக காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற ஒரு மாங்குடி காங்கிரஸ் கட்சியினுள்ள ப. சிதம்பரம் அவர்களுடைய ரொம்ப தீவிரமான ஆதரவாளர். அவருக்கு திரும்பி சீட்டு வாங்கி கொடுக்கணும் அல்லது காங்கிரஸே திரும்பி நிற்கணும், இந்த 2 நிலைப்பாட்டுக்குள்ளேயும் ப. சிதம்பரம் நிற்பார். ஸோ அந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடமா நான் பார்க்குறேன். ஸோ அப்போ ப. சிதம்பரம் அவர்கள் தன்னோட ஹேண்டில் இந்த தொகுதியை வச்சிருக்கணும். ஏன்னா அவருடைய சொந்த பூர்வீகமான ஊர், பூர்வீகமான அவருடைய பகுதிகள்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால அவரும் அந்த காய் நகர்த்தல்களில் மிக முக்கியமான ப்ளே பண்ணுவார். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை வந்து இந்த தொகுதியை தான் போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க திமுக தரப்பு. அப்படி போட்டிட்டாங்கன்னா கருப்பழனியப்பனுக்கு கூட இந்த தொகுதியில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா கருப்பழனியப்பன் தொடர்ந்து நமக்கு தெரியும், திரைப்பட இயக்குனர், சில படங்களில் நடிகராகவும் நடித்து கோலோச்சியவர். அவர் அந்த நடிப்பு, இயக்கம் எல்லாவற்றுக்கும் மேலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக தொடர்ந்து களமாடிக்கிட்டு இருக்காரு. அண்மையில் அறிவு திருவிழா போயிருந்தேன். அங்கே கூட பார்த்தா புத்தக ஸ்டாலில் ஒவ்வொரு ஸ்டாலாக அவர் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தார். திராவிட இயக்க புத்தகங்கள் வாங்கி, சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், சமூக செயல்பாட்டாளர், சமூகம் சார்ந்த படங்களை, சிவப்பதிகாரம் மாதிரியான சமூக சிந்தனை கொண்ட படங்களை இயக்கியவர். ஸோ அந்த அடிப்படையில் திமுக, ஏன்னா அறிவு திருவிழாவில் நான் பார்த்தேன், அவர் வந்து உரையாற்ற கூட வந்திருந்தார் நினைக்கிறேன். அவர் புத்தக கண்காட்சிக்குள்ளே இருக்கிற அரங்குகளில் பார்த்தேன். அப்போ வந்து அவர் வந்து அவருக்கு போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுக்கப்படலாம். அதிமுகவை பொறுத்தவரை கற்பகம் இளங்கோ, சோழன் பழனிசாமின்னு பல பேருடைய பெயர்கள் இதில் லிஸ்ட்டில் கேட்குற பட்டியலில் இருக்காங்க. பட் இங்கே தமிழக வெற்றி கழகம் ரொம்ப ஒரு பெயர் தெரிந்த பிரபலமாக இருக்குது. நம்ம பல தொகுதிகளில் பார்க்குறோம், தாவேக்கால யார் போட்டிடுறாங்கன்னே தெரியல. கட்சி இருக்குது, கிரவுண்ட் இருக்குது, அடித்தளம் இருக்குது, வேலை செய்யறதுக்கு மக்கள் இருக்காங்க, பட் பிரபலத்தன்மை கொண்டவர்கள் இல்லைன்னு. இங்கே பார்த்தா காரைக்குடினாலே அங்கே அடையாளமே டாக்டர் பிரபு தான் அப்படிங்கிறாங்க. யாரா இந்த பிரபு அப்படின்னு பார்த்தா, இன்ஸ்டாகிராம் பிரபு நீங்கள் பார்த்தது இல்லையா அப்படிங்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் பிரபுன்னா இன்ஸ்டாகிராமில் அவர் வந்து ஒரு நலத்திட்ட உதவி பண்ணா போட்டுறாரு, மெடிக்கல் கேம்ப் நடத்தினா போட்டுறாரு, காலைல தூங்கி முழித்ததுலேருந்து இரவு படுக்கை கடையில் அதுக்காண்டி அவர் வந்து எதையுமே போடுறான்னு சொல்ற சமூக சேவையா தமிழக வெற்றி கழகம் என்ன செய்யுதோ அதை அவர் அப்டேட் பண்ணிட்டே இருக்காரு. ஆக்டிவா இருக்காரு, சோசியல் மீடியால ஒரு இன்ஃபுளுசரா இருக்காரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். யங்ஸ்டர்ஸ் ஓட்டை சிந்தாம சிதறாம அவருக்கு ஒருங்கிணைத்து அது கொண்டு வரும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகமும் இந்த தொகுதியில நல்ல ரோல் பண்ணும். சீமானும் இந்த தொகுதியில போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். காரைக்குடி ஸ்டார் தொகுதிகளில் ஒன்றா மாறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் இப்போதைய என்னுடைய கணிப்பில் நான் பார்க்குறேன். கண்டிப்பா சார். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி ஒரு காலத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் இங்கே தான் வெற்றி பெற்று 3 இலக்கா வைத்திருந்த அமைச்சர்னு சொல்லலாம்.
அப்படிப்பட்ட அமைச்சர் ராஜகண்ணப்பன் கோலோற்றிய தொகுதி திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி. இப்போ பெரிய கருப்பன் அங்கே எம்எல்ஏவாக இருக்கார், அவரும் அமைச்சர் தான். அப்படிப்பட்ட திருப்பத்தூர் சட்டமன்ற கள நிலவரம் எப்படி சார் இருக்குது? யார் யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டதை போல இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பவர் பெரிய கருப்பன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், அந்த பகுதியை சேர்ந்து நீங்கள் அழகாக ஒரு வர்ணனை கொடுக்குற பொழுதே சொன்னீங்க, பெரிய கருப்பன் அவர்களும் ராஜகண்ணப்பன் அவர்களும் ஒரே மண்டலத்தை, ஒரே பகுதியை, ஒரே பிராந்தியத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் 2 பேரும் செல்வாக்காக இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். பொதுவாக 2 பேர் ஒரு அதிகாரமிக்க பதவிகள் இருக்கும்போது ஒருவர் கரம் ஓங்கிரும், ஒருவர் கரம் கீழே இறங்கிரும். பட் அப்படி இல்லாமல் 2 பேருக்குமே ஒரே சமதள பரப்பில் தான் அங்கே இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ திமுகலையும் அதிகார மட்டத்திலையும் இந்த 2 பேருக்கும் ஒரே அளவிலான அதிகார பகிர்வு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அந்த வகையில் பெரிய கருப்பன் அவர்களுக்கு மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். ஏன்னா அவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அரணாக பல்வேறு காலகட்டங்களில் அவர் இளைஞரணியில் இருக்கிற பொழுதே இவர் தொடர்ந்து அவரோடு பயணிக்கக்கூடியவர். அந்த அடிப்படையில் பெரிய கருப்பன் தான் இங்கே மீண்டும் வேட்பாளர். பதிலுக்கு இந்த பக்கம் அதிமுக முகாமில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் பாஸ்கர் இந்த தொகுதியை கேட்குறார். அவருக்கு திருப்பத்தூரில் இந்த முறை ஒரு திருப்பம் தரும் நமக்கு அப்படின்னு நம்புகிறார். அது மட்டும் இல்லாமல் கோகுலேந்திரா அண்மையில் தான் அவங்களுடைய கணவர் கூட இறந்திருந்தார். கோகுலேந்திரா அவருடைய கணவர் இருந்தபோது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார். கோகுலேந்திரா அவர்களுக்கும் அந்த பகுதி மக்கள் கிட்ட இயல்பாகவே கொஞ்சம் நல்ல பேர் இருக்குது. இன்னொன்று, அவர் தீவிரமாக சொல்லி ஜெயலலிதா அவருடைய காலத்தில் தீவிர அரசியல் களத்தில் இருந்தவர், இப்பொழுது இருந்ததை விட பல மடங்கு ஆக்டிவாக இருந்தவர். ஸோ ஒரு பெண் அப்படிங்கக்கூடிய ஒரு அனுதாபம் கூட அவர் மேலே எழும். இதெல்லாம் மனதில் கொண்டு பாஸ்கர், கோகுலேந்திரா 2 பேரில் யாராவது ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் இந்த தொகுதியில் திருப்பத்தூரை பொறுத்த வரைக்கும் ஓரளவு இருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த 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 பிராந்தியத்தையே நம்ம சிவகங்கையே சொல்லுகிற பொழுது நாம் தமிழரை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா நல்ல ரோல் பண்ணி அவங்க ஒரு வெல் ப்ரூவ் ஓட் பேங்கை காட்டிட்டாங்க. உங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஓட்டு வங்கியை காட்டிட்டாங்க கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில். அந்த அடிப்படையில் திருப்பத்தூரில் மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சியும் நல்ல ரோல் பண்ணுவாங்க. அந்த பிளே யாரை பாதிக்கும்னா அங்கே தமிழக வெற்றி கழகத்தை பாதிக்கும். நீங்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியை சிதைத்து விட்டு தான் வருது. இங்கே என்னென்னா தமிழக வெற்றி கழகத்தை நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி நிற்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. காரைக்குடி விதிவிலக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேசணும், ஒரு மருத்துவரை பற்றி பேசணும். அது போன்ற பிரபலத்தன்மை கொண்டவர்கள் இடத்துல நாம் தமிழரை விட தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் கோல வச்சோம். ஸோ 4 முனை போட்டி என்று வருகிறப்ப அது பெரிய கருப்பன் அவர்களுக்கு தான் ஓரளவு மீண்டும், ஏன்னா தமிழக அரசினுடைய நலத்திட்டங்கள், இயல்பாகவே தொகுதிக்குள் நடந்திருக்கக்கூடிய பணிகள் போன்றவை சாதகமாக இருக்கும். இதே கோகுலேந்திரா, முன்னாள் அமைச்சர் பாஸ்கர் போன்ற வலுவான வேட்பாளர்கள் யாராவது களமிறக்கப்பட்டால் பெரிய கருப்பன் அவர்களுக்கு கடும் நெருக்கடியை திமுக கொடுக்கும். வெற்றி எந்த பக்கம் என்பது மதில்மேல் பூனையாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு களத்தை டஃப் ஃபைட்டாக மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த தொகுதிக்குள்ளே இருக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரே தனி தொகுதி மானாமரம் சட்டமன்ற தொகுதி. அந்த மானாமரம் சட்டமன்ற தொகுதியில் கள நிலவரம் எப்படி சார் இருக்குது? யார் கை வாங்கியிருக்கு? மானாமதுரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு தனி தொகுதி. கடந்த காலங்களில் அமைச்சராக இருந்த தமிழரசி அவர்கள் இந்த தொகுதியில் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தனி தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக கட்சிகள் இங்கே கொஞ்சம் எழுச்சி பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதே நேரத்தில் தேவேந்திரோட வேளாளர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சியும் ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சிக்கும் அடித்தளம் இருக்கக்கூடியது. ஸோ அந்த வகையில் இது திமுக அதிமுக 2மே சமபலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்று அப்படின்னு நான் மானாமதுரை தொகுதியை சொல்லிடலாம். தமிழரசி அவர்கள் மீண்டும் இந்த தொகுதியை கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. பாஜகவும் இந்த தொகுதியை கேட்குறாங்க. ரொம்ப குறிப்பாக பரமக்குடியைச் சேர்ந்த பாஜகவினுடைய ஒரு பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பொன் பாலகணபதி அவர் பரமக்குடியும் கேட்குறாரு. அது இல்லாத பட்சத்தில் 2மே பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் இருக்குது. பரமக்குடியும் மானாமதுரையும் தூரம் இல்லை. இந்த ஒரு அஜித் பாட்டில் வர மாதிரி ஏனென்றால் சுவர் தான் உண்டு தூரம் இல்லைங்கிற மாதிரி பக்கத்துலேருந்து இப்படி வெட்டி பார்த்தா மானாமதுரை வந்துடும். ஸோ அவர் பரமக்குடியும் கேட்குறாரு, மானாமதுரையும் பொன் பாலகணபதி அவர்கள் கேட்குறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழரசி மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கடந்த காலங்களில் அமமுகவிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மாரியப்ப கென்னடி, அவர் அமமுக பக்கம் போனதுனால தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், அந்த மாரியப்ப கென்னடியும் இந்த தொகுதியை குறிவைக்கிறாரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் இதே தொகுதியில் போட்டியிட்ட நாகராஜன் அவர் இந்த தொகுதியில் சீட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் இருந்த குணசேகரன் அவரும் இந்த தொகுதியில் குறிவைத்து காய் நகர்த்தி வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ மானாமதுரையை பொறுத்த வரைக்கும் அந்த தனி தொகுதியில் பட்டியல் சமூக மக்கள்கிட்ட யாரால் அதிக செல்வாக்கு பெற முடியுதோ அவர்கள் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் களச்சூழல் யதார்த்தம். அந்த வேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட்டணியில் வைத்திருக்கக்கூடிய திமுக முந்து போகிறதா அல்லது ஜான் பாண்டியன், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, அதிமுக இந்த ரேஸில் முந்துமாங்கிறத நமக்கு பொறுத்திருந்தா இதில் பார்க்கலாம். நாம் தமிழர் தாவைக்காவை பொறுத்த வரைக்கும், நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்குள்ள ஓரளவு செல்வாக்கோட தான் இருக்காங்க. நீங்கள் நாம் தமிழர் கட்சியை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவங்க களமாடிக்கிட்டே இருக்கிறதாக இருக்கலாம்.
சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம சொன்னது போல அவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான ஓட்டு எடுத்ததாக இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பெருத்த நம்பிக்கையை நாம் தமிழர் கட்சியினுடைய தரப்புக்கு தருது. தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புதிய உறவாக வந்திருக்காங்க. பட்டியல் சமூக மக்கள் கிட்ட அந்த கட்சிக்கு ஒரு எழுச்சி இருக்கு. நீங்க போக்கிரி திரைப்படத்தில் ஒரு பாடல் வருது, தீப்பந்தம் இழுத்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்துன்னு. விஜய் அரசியல் மேடைகளில் கூட அவ்வளோ கருத்துக்கள் பேசுனதில்லை. பட் பட்டியல் சமூக கிராம மக்கள் மத்தியில் விஜய் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. அது மானாமதுரைக்கும் பொருந்தும். தமிழகத்தின் பல பட்டியல் சமூக கிராமங்களில் விஜய் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கிறத பார்க்க முடியுது. அது எல்லா சமூகத்திலையும் இருந்தாலும் கூட அவர்கள் இயல்பாகவே கொஞ்சம் அன்பான மனிதர்கள். நமக்கான குரலாக அவர்கள் விஜயை பார்க்க தொடங்குறாங்க. ஏன்னா பிஜேபி அவர் எதிர்க்கிற மனநிலையில் திமுக இடத்துல அவர் வைத்து பார்க்காட்டாலுமே கூட அவர் மீதும் ஒரு கரிசனமான ஒரு பார்வை விஜய் மீதும் அவர்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் மானாமதுரையில் தாவேக்காவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரோல் பண்ணோம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி.